பம்பை நதியில் குளித்து தன்னுடைய பாவங்களை நீக்குமாறு ஐயப்பனிடம் வேண்டி அங்கு தங்கி பம்பாஸ்தி என்ற நிகழ்ச்சியில் 108 அடுப்புகளின் சாம்பலை கன்னிசாமிகள் தங்கள் வீட்டிற்கு எடுத்துச் செல்வார்கள். அதன் பிறகு விநாயக பெருமானை வணங்கி சபரிமலை நோக்கி யாத்திரை செல்வார்கள். பின்பு அப்பாச்சி மேட்டை கடந்து நீலிமலையை சென்றடைவார்கள். அதன் பின்பு சபரி பீடத்தை கடந்து மகிஷமுகிக்காகவே சரங்குத்தி என்ற இடத்தில் இருக்கும் ஆலமரத்தில் கன்னிசாமிகள் எடுத்துச் செல்லும் சரக்கோலை குத்தி கருப்பு நாடாவை போட்டு வணங்குவார்கள். இது கன்னிசாமியின் வரவை பதிவு செய்யும் நிகழ்ச்சி. இதை பார்த்த லீலாவதி பெருமூச்சு விட்டு அடுத்த வருடத்திற்காக காத்திருப்பாள். சபரிமலையின் அறிவிப்பு. தத்துவமசி விஸ்வ சாகோத்தியம் சொல்லி தெரிவிக்கின்ற மகா மந்திரம் ஆராதனை மூர்த்தியும் ஆராதகனும் அபித்யாராகிய